behalf of Christ Engineering College, we welcome you, ma'am. விசை உறும் பந்தினை போல் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய கிரைஸ்ட் த கிங் என்கின்ற மகுட வாக்கியத்தோடு இயங்கி வரக்கூடிய இந்த பொறியியல் கல்லூரியின் முதல்வராக இருந்து எம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ஜெயக்குமார் அவர்களே, என்னை இந்த மேடையில் நிறுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ரெவரண்ட் ஃபாதர் சேவியர் அவர்களே, கல்விப்புல தலைவர் அவர்களே, கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களே, மிக சிறப்பாக எம்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் திருக்குமரன் மற்றும் ஹரிப்பிரியா அவர்களே, எங்கள் வாழ்க்கை தானே நாங்கள் பார்த்து கொள்ள மாட்டோமா என்கின்ற உற்சாகமும் கொஞ்சம் கவலையும் கொஞ்சம் பயமும் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்தனை பேரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இந்த மொபைல் ஃபோன் வச்சிட்ருக்கிறீங்கல்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுருங்க. இந்த ப்ரோக்ராமை வீடியோ எடுக்கணும் அப்படின்லாம் எந்த முயற்சியும் எடுக்காதீங்க. ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறாரு, ஒரு அரை மணி நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும், போட்டுருவாங்க, எப்படியும் போட்டுருவாங்க. எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால், ஒரு வாரம் 10 நாள் இருக்கும், ஒரு ஃபோன் வந்தது. அன்னூரில் ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் வெறும் மோட்டிவேஷ்னல் டாக் சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த ரெவரண்ட் ஃபாதர் சேவியர் சாரை நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் நெமிலியில் சந்திச்சிருக்கேன். அவருடைய ரெக்கமெண்டேஷனில் வரக்கூடிய ஒரு காலேஜ் அப்படின்ன உடனே சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னுடைய பயணம் என்பது மிக மிக அலாதியானது. ரொம்ப சிரமத்திற்கு உட்பட்டு தான் என்னுடைய பயணங்கள் அமையும். ஏனென்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர்ந்து போவது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. நான் ரொம்ப தொழில்முறை பேச்சாளர்லாம் கிடையாது. பேச்சை ஒரு பேஷனாக பண்ணிட்டு இருக்கிற அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியர். சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இணை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைக்கி எங்களுக்கு காலேஜில் எனக்கு ஒர்க் இருந்தது, அதை முடிச்சுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு தெரியாது ஏன் இந்த நிகழ்ச்சியை இப்படி அமைக்க வேண்டும் என்று உங்கள் நிர்வாகத்தினர் நினைத்தார்கள் என்று, என்னை ஏன் அழைத்திருக்கிறார்கள் என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லிவிட்டு இந்த சில நிமிடங்களில் என்னுடைய பேச்சை நான் முடித்துக்கொள்வேன். ஒரே ஒரு விஷயம்தான் குழந்தைகளை, நான் கூட்டத்துக்கு பேசுகிறவ இல்லை, நான் இண்டிவிஜுவலுக்கு பேசுகிறவ. நான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒருத்தருடைய கவனத்தை யாரேனும் சிதற வைத்தால், யார் சிதறடிக்கிறார்களோ அவர்கள் மீது என் பார்வை போகும். இது என்னுடைய 25 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பணிக்காலம். 1999 ஆண்டு முதல் 2024 முடிய
வெள்ளி விழா என்னுடைய ஆசிரிய பணியில் இந்த வருடம் எனக்கு. இதில் சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? என் கிளாஸில் யாரும் ஃபெயில் ஆனதில்லை. ஐ திங்க் அதுதான் என்னுடைய பயோடேட்டாவா நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இவ்வளவு தூரம் என்னை அழைத்திருக்கிறார்கள், இதோ நான் வந்திருக்கிறேன். எதை பேச வேண்டும் என்ற மனதிலே ஒரு வரிசை இருக்கிறது. எதை முன்னால் எடுத்து பேசுவது என்பதில் என் கவனம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை வாக்கு மூலமாக தந்து இந்த பேச்சை நான் தொடங்கியிருக்கிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமான அந்த சொல் வந்து சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையோடு இணைகிறதோ அந்த வினாடியிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றம் தொடங்கும். ஆனால் என்ன சிரமம் தெரியுமா? துயரம் தெரியுமா? நம்ம மாற்ற சொல், நம்ம வாழ்க்கையை மாற்ற சொல் இதோ வந்துட்டு இருக்கோம். இதோ அந்த பையன் ஒரு கீழே உட்கார்ந்துட்டு அந்த போனை நோண்டிட்டு இருக்கான். அந்த ரெண்டு பிள்ளைங்க எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சொல் என் வாயிலிருந்து வந்து அப்படி கடந்து போயிடும். மறுபடியும் அவர்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த சொல்லுக்காக அவர்கள் காத்திருப்பார்கள், சிரமப்பட்டு காத்திருப்பார்கள். ஆனால் அது ஒரு சுத்தி வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். வாழ்க்கையினுடைய நிதர்சனம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எந்த காரியத்திற்காக வந்தோமோ, எந்த வேலைக்காக வந்தோமோ, அந்த வேலையை விடுத்து உங்கள் கவனத்தை சிதறடிக்கக்கூடிய மற்ற காரியங்களில் என் கவனத்தை நான் செலுத்த மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த வயதில் அந்த அறிவு பெற்றுத்தான் சொல்கிறார்கள். நானும் உங்கள் வயதில் இருந்து வந்தவள் தான். அப்படியே நேராக குதித்துவிட்டு இந்த வயதிற்குள் நான் வரவில்லை. உங்கள் வயதில் நான் இருக்கின்ற பொழுது உங்கள் வயதில் நான் தொடங்கிய பயணம் தான் இந்த வயதில் உங்கள் முன்னால் நீங்கள் பேசக்கூடிய இந்த வாய்ப்பை இயற்கை எனக்கு தந்திருக்கிறது. 2 வருஷம் 3 வருஷத்துல பேசிட்டு அப்படியே வந்து நின்றுல நான் 30 வருடம் ஆயிடுச்சு நான் வந்து நிற்கிறேன். அப்படி என்றால் வாழ்க்கையை தொடங்குவது எந்த வினாடியில் தொடங்கினா இது டைரக்டாவே உங்களுக்கு பேசி தொடங்கி இன்ஜினியரிங் காலேஜ் தானே. நான் ஒரு சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் டீச்சர். என்னுடைய டொமைன் லாங்குவேஜ், எனக்கு 5 மொழிகள். தமிழை நான் விரும்பி படித்தவன். பேசிக்கலி ஐ வாஸ் a science student. ஆனாலும் எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். பிடித்தாலும் அதை படிக்க முடியாத சூழ்நிலையில் தமிழை எடுத்து படித்து வந்தவள் தான். நான் உங்களுக்கு மோட்டிவேட்டரா வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால், சில வார்த்தைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு பின்னால் என் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது நடக்காம நான் இங்க வந்துடல. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை இயற்கை இறைவன் தரும். வருவார். இந்த கிரைஸ்ட் கிங் இன்ஜினியரிங் காலேஜ்ல நீங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. இப்படி நான் சொல்றேன். உன் வயதில் எனக்கு மகன் இருக்கிறார். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இந்த காலேஜ்ல நீ எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் குர்ஆன் சொல்கிறது, என்ட்ரி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், பட் எக்ஸிட் மஸ்ட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல். உன்னுடைய எக்ஸிட் இருக்குல்ல, இந்த காலேஜ் விட்டு நீ போறல, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இந்த காலேஜ் விட்டு போ. ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இந்த காலேஜ் விட்டு போகணும்னா நீ என்னென்ன செய்யணும்? இதோ இதே மாவட்டத்துல கோயம்புத்தூர் போன வருஷம் ஒரு காலேஜ்ல என்ன பேச கூப்பிடுறாங்க. நம்ம இன்ஜினியரிங் காலேஜ். நான் போகும்போது ஜெயக்குமார் சார் கிட்ட அந்த காலேஜ் பேரை சொல்லிட்டு போறேன். ஜேவியர் சார் கிட்ட அந்த காலேஜ் பேரை சொல்லிட்டு போறேன். நான் உள்ள உட்கார்ந்துருக்கிறேன் பிரின்சிபல் ரூம்ல பேசுறதுக்காக. வெளியில ஒரு ஆண் ஒரு பெண் 2 குழந்தைகள் உட்கார்ந்துருக்காங்க. தேர்ட் இயர், இன்னும் அவங்க 4th இயர்க்குள்ள போக போறாங்க. 4th இயர் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த 2 பிள்ளைகளுக்கும் உள்ள வெளியில உட்கார்ந்துருக்காங்க. என்ன உட்கார்ந்து இருக்கும்போது அந்த டாக்டர் நாகராஜ் அந்த 2 பேரையும் உள்ள கூப்பிடுறாரு. வர சொல்லுங்க அந்த 2 பேர். அந்த 2 குழந்தைகளும் என்கிட்ட கிட்ட வருது. அந்த பெண் கிட்ட கேட்கிறாங்க. அந்த பெண் நம்ம ஹரிப்பிரியா மாதிரி இருக்கிறார். கேட்கிறாங்க, இவங்க யார் தெரியுதா? ஹோர்டிங்ல பார்த்தேன் சார், சில யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கேன். ஷீ இஸ் a motivational speaker. இந்த பையன் கேட்கிறாங்க, உங்க யார்? டாக்டர் பர்வீன் சுல்தான் சார். எங்க ஒர்க் பண்றாங்க? சென்னையில் ஜஸ்டிஸ் பஷீர் அஹ்மத் சையத் காலேஜ்ல ஒர்க் பண்றாங்க சார்.
என்ன சப்ஜெக்ட் தமிழ் எடுத்துக்கிறேன். அந்த பையன் சொல்றான், இது நடந்தது. சரி, இங்க வெளியில போய் உட்காருங்க. வெளியில போய் உட்கார்ந்த உடனே 2 ஃபைல் தூக்கிய முன்னால போடுறாரு. நான் நிறைய என் இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், அந்த 2 ஃபைலையும் பார்த்தா 2 ஃபைலும் கால் லெட்டர்ஸ். அந்த 2 குழந்தைகளுக்குமான வேலை வாய்ப்புக்கான கால் லெட்டர்ஸ் ஃப்ரம் பெங்களூர். அந்த பையன் நல்லா, அவன் பேர் ஏதோ ஒரு வடநாட்டு பேர், பட் அவன் தமிழ் பையன் தான். பேர் வடநாட்டு பேரா இருக்கு, நினைவில் இல்லை. பொண்ணு பேர் தேவி. அந்த கால் லெட்டர்ல பையனுடைய சம்பளம் இருக்குல்ல, வருஷ சம்பளம் 65 lakhs per annum. பொண்ணுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொண்ணுடைய சம்பளம் 58. இப்போ இந்த வருஷம் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அப்போ வெளிநாட்டுல அந்த பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அந்த பையனுடைய சம்பளம் 78 lakhs per annum. நான் கேட்கிறேன், ஜெயக்குமார் சார் கிட்ட கேட்கிறேன், அவர் தானே முதல்வர், உங்களுக்கு அவ்வளவு சம்பளமா சார் வருஷத்துக்கு? எனக்கும் கிடையாது. இங்க இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய ஜாப்ல இருந்தாலும் அந்த பெற்றோர்களுக்கு அவ்வளவு பெரிய சம்பளம் கிடையாது. 3rd year படிக்கிற ஒரு பையன் per annum 65 lakhs. அப்படி ஒரு கம்பெனி அவனை ஹையர் பண்ணுதுன்னா, அந்த கம்பெனி அவனை நம்பி இவ்வளவு பெரிய காசு கொடுக்கிறது என்றால் அவன் எவ்வளவு கோடி ரூபாய் அந்த கம்பெனிக்கு சம்பாதித்து கொடுக்கிற அளவுக்கு புத்தி வச்சிருப்பான். அதை அவன் எங்கிருந்து கற்றார்? அவனுக்கு கிடைச்ச இந்த 3 வருஷம் தான். எல்லோருக்கும் அதேதான் கொடுக்கிறது. வாழ்க்கை உனக்கும் 24 மணி நேரம் தான் கொடுக்கிறது, எனக்கும் 24 மணி நேரம் தான் கொடுக்கிறது. அந்த 24 மணி நேரத்தில் அந்த விஷயங்களை நான் எப்படி பைஃபர்கேட் பண்றேன், எதை எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதுதான். நீ இன்ஜினியரா வரும்போது வந்துட்ட, இப்போ உன்னுடைய விளையாட்டுத்தனம் இருக்குல்ல, இப்போ உங்களுடைய ஜாலி இருக்குல்ல, இப்போ உங்களுடைய பிரெஃபரன்சஸ் இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய 3 ஆண்டுகள் கழித்து 4ஆம் ஆண்டு நீங்கள் முடித்து விட்டு வெளியில் போகின்ற பொழுது உங்க கையில ஓலையாக சேரும். நான் இப்படி சொல்றேன், நீ கவலைப்படாத. யாராவது இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்துட்டாங்கன்னா நீ ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்றாங்க. இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுனாலதான் யாரும் ஜெயிக்க முடியாது. இந்த காலேஜ்ல, உலகத்துல எந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுனாலும் ஜெயிக்க முடியாது. எப்போ ஜெயிப்பாங்க தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கோ எப்போ ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். இந்த கிரைஸ்ட் தி கிங் இன்ஜினியரிங் காலேஜ் உனக்கு அட்மிஷன் கொடுக்கறதுனால உன்னை ஜெயிக்க வைக்காது. நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீ பயன்படுத்தி கொண்டால்தான் நீ ஜெயிப்பாய் என்பதனை எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ வாழ்க்கை எப்பொழுது உனக்கு கதவு கிடைக்கிறது. எத்தனை பிள்ளைகள் வாய்ப்புகளை பயன்படுத்துகிறீர்கள்? இந்த வயதே உனக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. இந்த இளமையே மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. இந்த தடையை வென்று யார் ஒருவர் ஜெயிக்கிறார்களோ, என்னுடைய பையன் மாஸ்டர் டிகிரி பண்றான். மாஸ்டர் டிகிரி பண்ற அந்த பையன்கிட்ட நான் சொன்னேன்ப்பா, வருஷத்துக்கு ஒரு 3 பேப்பராவது ஆர்டிகல், நேஷனல் ஜர்னல்ஸ், இன்டர்நேஷனல் ஜர்னல்ஸ்ல ஆர்டிகல் எழுது, ரிசர்ச் ஆர்டிகல் எழுது. யூஆர் மாஸ்டர் டிகிரி ஸ்டூடெண்ட். அவன் கிட்ட கேட்கறது கோவம் வந்துச்சு. அவன் கேட்கிறான், கேட்க, அம்மா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நாங்கள் ப்ராஜெக்ட் கொடுக்கணும். ப்ராஜெக்ட் 100 pages. நான் இந்த வருஷமே 500 pagesக்கான ப்ராஜெக்ட் கொடுக்கணும். 500 pagesக்கான ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கே எனக்கு இந்த டைம் போதாது. நீங்க சொல்ற அந்த 3 ரிசர்ச் பேப்பரை நான் எப்படி தயார் பண்றதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் தயார் பண்றேன். எவ்வளவு ஒரு மோசமான ஆன்சர் தெரியுமா? இது எவ்வளவு மோசமான ஆன்சர் தெரியுமா? உனக்கு எனக்கு தான் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் காலேஜ், இதோ காலேஜ் முடிச்சுட்டு நான் உனக்கு வந்து பேசுறேன். சாயந்தரம் 7:30 மணிக்கு ஃபிளைட், வீட்டுக்கு போய் சேரும்போது மணி 8:30, வீட்டுக்கு போய் ஏர்போர்ட்டுக்கு சேரும்போது 8:30, வீட்டுக்கு போகும்போது மணி 9:15 9:30 இருக்கும். வீட்டுக்கு போய் எல்லா வேலைகளையும் தான் செய்யணும். அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு எனக்கு மதுரைக்கு ஃபிளைட். எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு தானே எல்லா வேலைகளையும் நானும் செய்து கொண்டிருக்கிறேன். இதை மட்டும்தான் செய்வேன், இதற்கு பின்னால் நான் ஓய்வெடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் தோற்கிறார்கள். ஒவ்வொரு வினாடியும் எனக்கான வாழ்க்கை என்று யார் போராடுகிறார்களோ அவர்கள் தான் குழந்தைகளை ஜெயிக்கிறார்கள். நீங்கள் எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்குமா? Are you with me? நான் பேசுறது கேக்குதா? பேசுறதுமா பிடிச்சிருக்குமா? கேக்குது இல்ல? ஃபுட்பால் பிடிக்குமா?
இந்த வாட்டி அந்த வேர்ல்ட் கப் பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்தீங்களா? எல்லாரும் நிறைய பேர் பார்த்தீங்க. நானும் பார்த்தேன். ரொம்ப பிடித்தமான ஃபுட்பால் பிளேயர் யார் உங்களுக்கு? ஏன் ரெண்டு வருது ரெண்டு ஹீரோஸ் தான் இப்போதைக்கு இருக்கிறது. இது கேட்கல. ரெண்டு ஹீரோஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேர் மெஸ்ஸி. மெஸ்ஸி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்தான். பாவ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்தான் தானே? யார்கிட்ட தோத்தான்? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவுக்கு மெஸ்ஸி தோத்துட்டான் ஃபர்ஸ்ட் மேட்ச். எல்லா இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல போட்டு அவனை காய்ச்சான். யாரா மெஸ்ஸிங்கிறது? யார் ஹூ அப்படிலாம் கேட்கறாங்க. ஆனால் அவன் தான் கடைசியில் அந்த கப் எடுத்தான். 5வது வேர்ல்ட் கப் அவன் விளையாடுனது. 4 வேர்ல்ட் கப்ல அவன் மேன் ஆஃப் த மேட்ச். அவன் அந்த கப்பை பிடிச்சிட்டு இருப்பான். மேன் ஆஃப் த மேட்ச் கப்ப அவன் முகத்துல பாருங்க சந்தோஷம் இருக்காது. கடைசியா அந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சா பாருங்க, அப்ப அவன் முகத்துல ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அவனுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு போட்டோ எது தெரியுமா? அந்த கப் இந்த பக்கம் இருக்கும், ஒரு கவுச்ல அவன் தூங்கிட்டு இருப்பான். வெரி ஃபேமஸ் போட்டோ இது இன்ஸ்டாகிராம். இந்த போட்டோ அப்படியே வச்சுக்கோ. அவன் எனக்கு ஒரு விஷயத்த சொன்னான். அவங்க எல்லாத்தையும் பார்த்து கேட்கிற குழந்தைகள் இந்த கிளாஸ் ரூம்ல சொல்லி தராங்கல்ல, அந்த சப்ஜெக்டால நீ ஒன்றும் ஜெயிக்க முடியாது. அந்த சப்ஜெக்ட் நீ திங்க் பண்ணப்ப அந்த திங்கிங் ப்ராசஸ் அவங்க ஜெயிக்கணும். யூ திங்க். நீ ஒரு போட்டோ பார்க்கறியா, ஒரு காரியத்தை படிக்கிறாயா, ஒரு காரியத்தை ஈடுபடுகிறாயா, யூ திங்க் அபவுட் இட். திங்கிங் இஸ் a process. நான் அந்த காட்சியை பார்த்தேன். ஒரே ஒரு விஷயம் தான் அவன் என்ன சொல்றான். என்ன தெரியுமா? 25 வருஷம் நான் வந்து இதுக்காக போராடி இருக்கேன். தூங்கவே இல்லை. நான் வாங்கிட்டேன், கொஞ்சம் தூக்கிட்டு வா அப்படின்னு தூங்குறோம். அதான் அந்த 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 போட்டோல அவங்க சொன்ன கைதுனா கட்டலாம் அப்படின்னு யோசிச்சு எனக்கான கைது இல்லை, இது மெக்சிகான கைது. ரொனால்டோ என்ன பண்ண தெரியுமா? அவன் தோத்துட்டான். தோத்துட்டு இதுக்கப்புறமா அவனுக்கு வந்து இது இல்லை, வாய்ப்பு இல்லை. அவன் ஸ்பெயின் போயிட்டான். ராத்திரி 11 மணி கூகுள் பண்ணிப்பான். ராத்திரி 11 மணிக்கு அவன் போயிருக்கான். எல்லாரும் தேடி அவனை போயிருக்காங்க. என்னங்க 37 வயசு அவனுக்கு. இங்க எதிரி அடிக்கிறாங்க. சைக்கிள் கிக் கொடுக்குறாங்க. பந்துக்கு இப்படி வந்து அடிக்கிறான். 57 இயர்ஸ். அவன் தோறான். அவன் தோத்துட்டு ஊருக்கு போறான். ஊருக்கு போன 11 மணிக்கு போறான். 11 மணிக்கு போயிட்டு யாரையும் சந்திக்கல, காலையில சந்திக்கணும்னு போயிட்டான். காலைல 5 மணிக்கு வந்து நிக்கிறாங்க எல்லாரும் அவன்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்கு. அவன் வீட்டுல இல்லை. அவனை எல்லாரும் எங்க தெரியுமா சந்திச்சாங்க? கிரவுண்ட்ல. அவன் எனக்கு என்ன செய்தி தரான்னு தெரியுமா? அவன் ஜெயிச்சுதான் தூங்குறான், அவன் இன்னும் ஜெயிக்கல, அதனால கிரவுண்ட்ல இருக்கான். சம்பாதிக்கிறான். அல் நிசார்ங்கிற ஒரு அமைப்பு அவனை தயார் பண்ணியிருக்கு சவுதி அரேபியா. யோசிச்சு பார்த்தா ஜெயிக்கிறவர்களை விட ஜெயிப்பதற்கான களத்தில் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறவங்க தான் வரலாறு படைக்கிறார். ஜெயித்து முடித்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க ஹிஸ்டரிக்குள்ள வந்து நின்னுறாங்க. அவ்வளவுதான். வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது என் குழந்தையை அந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்திக் கொள். நான் போன மாசம் அமெரிக்கா ஒரு அழைப்பு இருந்தது, போயிருந்தேன். ஹூஸ்டன் போயிருந்தேன். ஹூஸ்டன்ல நாசா 3வது தடவை போறேன். போய் பார்க்கிறேன் நாசா. அந்த நாசால ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நினைவுகள் எனக்கு வந்து அங்க எலிக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் அதெல்லாம் வெடிக்க பார்க்காது, வெறும் ஃபேன் தான் எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். எல்லா கவனமும் அங்கதான் இருக்கும். நாம தோற்ற இடம் இதெல்லாம். இந்த ஃபேன் பின்னால எனக்கு பின்னால இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன வேர்க்காம இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா கவனம் எல்லாம் அங்கதான் போகும். ஏன்னா நம் கவனத்தை சிதறடிப்பதற்கு ஒரு காட்சி போதுமானதாக இருக்கிறது, ஒரு சிறு சத்தம் போதுமானதாக. ஒன்னோட டொம்னு ஒருத்தர் கீழே உட்காந்து அப்படி உட்காந்துதான் தரையில அவனை வெடிக்க பார்க்கணும். அதனால
சோசியல் மீடியால நிறைய பேர் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சத்தம் போட்டு. அதுவும் தேவையில்லாத சத்தம். தேவையான சத்தம் போட்டால் நாம் கவனிக்கலாம். தேவையில்லாத சத்தங்களை நாம் தான் அதை உமிட் பண்ண தவிர சத்தம் போடுறவங்க ஒருபோதும் தன் சத்தத்தை நிறுத்த போகுது. நான் நாசா போயிருக்கேன். நாசால எனக்கு 2 அனுபவங்கள் குழந்தைகளை. அந்த அனுபவங்களை உங்களுக்கு சொல்லி எந்த மாதிரி மோட்டிவேட் ஆகிறத பார்க்க 2 விஷயம் தான். உள்ள போய் அந்த பால் அந்த குளோப் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போனா அது மிதக்கலாம், காசு கட்டலாம், கிராவிட்டி இல்லாம ஒரு இடம். அந்த ஒரு அனுபவம். வெளியில வந்து லஞ்ச்ல உட்காடுறோம். லஞ்ச்ல உட்காரும் பொழுது எனக்கு டேபிளுக்கு முன்னால அந்த லஞ்ச் டேபிள்ல ஒருத்தர் 2 விஷயம் சொன்னார். அந்த 2 விஷயமும் என் வாழ்க்கையில என்னை இந்த வயதிலும் என்னை யோசிக்க வைத்தது. இந்த 2 சொல்லையும் கடத்திட்டு போயிடுறேன். முடிஞ்சா 17, 18, 19 வயசுல இருக்கிற நீ இனியிலிருந்து யோசிக்க கூடாது. அற்புதமான சொற்கள் 2. 1, நாம இந்த உலகத்துல இவனுக்காக அவனுக்காக 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 நிறைய விஷயங்களை செய்யறோம். யாருக்கு என்ன புரியுறது இல்லைன்னா நம்மளோட நம்ம என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியுறதே இல்லை. What you are going to do with you? இந்த உடலை இறைவன் தந்திருக்கிறான், இந்த வயதை தந்திருக்கிறான், இந்த மொழியை தந்திருக்கிறான், இந்த நாட்டை தந்திருக்கிறான், இந்த கல்வியை படிக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த உடலோடு தான் இருக்க போகிறாய். இதை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? நம்ம எத்தனை பேருக்கு பிளானிங் இருக்கு? அவர் தேசம் நம்பர். இந்த வருஷத்துக்குள்ள நுழைஞ்சா இந்த வருஷத்துல வெளியில போயிடும். your days are numbered. Your steps must be measured. என்ன மெஷர்மென்ட் வச்சிருக்கேன்? அம்மா ஒரு விஷயத்தை சொல்லி தர உங்களுக்கு. இந்த காலேஜ் வெளியில போறதுக்குள்ள வெறும் டிகிரியோட மட்டும் போகாத. அந்த மாதிரி கால் லெட்டர் உனக்கு வரணும்னா மினிமம் ஒரு 10 சர்டிபிகேஷனாவது முடிச்சுட்டு போ. சர்டிபிகேஷன் இருக்குதானே சார்? சர்டிபிகேஷன் பண்ணு. இந்த உலகம் தி பெஸ்ட் விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. என்னிடத்தில் நேற்று ஒரு பெண் சொன்னால், ரொம்ப ஹைட்டா இருந்தாங்க, பயங்கர ஹைட், 6.1க்கு மேல இருப்பான். லேடிஸ் அந்த ஹைட்ல இருக்கிறது கஷ்டம் தமிழ்நாட்டுல. நேற்று அவரை சந்திச்சு அவன் கூப்பிட்டு ஒரே வார்த்தை கேட்டேன், இந்த ஹைட்டை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். What are you going to do with the height? ஏன்னா யாருக்கும் கிடைக்காத ஏதோ ஒன்று இதோ பேச்சு திறன் ஏற்கனவே எனக்கு கொடுத்திருக்கிறது. அந்த பேச்சு திறனை வைத்து நான் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய அந்த டேலண்ட வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? அந்த பொண்ணு இன்னைக்கு வந்தா காலையில இந்த கிளம்பி வரதுக்கு முன்னால வந்தா. அந்த என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு 21 வயசு ஆகுது மேடம், நான் ஃபென்சிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒலிம்பிக் போலான்னு நினைக்கிறேன். ஒலிம்பிக்ல இது வரைக்கும் ஃபென்சிங்ல எத்தனை வயசுல ஜெயிச்சிருக்காங்க தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது மேடம். அதனுடைய ஹை ஸ்கோர் என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். இந்த வருஷத்துடைய ஹை ஸ்கோர் என்னன்னு தெரியாது மேடம். எதுவும் தெரியாது. ஆனால் சொன்னால் மிகப்பெரிய இலக்கை சொல்கிறீர்கள். நான் என்ன வாங்கணும்? 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிறது எங்க போய் சம்பாதிப்பாரு அது தெரியாது. எந்த வழியில சம்பாதிப்பாரு அது தெரியாது. நீ எதை குறி வைக்கிறாயோ அதை பற்றிய நாலேஜ் இன்றிலிருந்து தொடங்கு. அதை தேட இன்றிலிருந்து தொடங்கு. ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, இதை பற்றி நீ என்கிட்ட கேட்டனா ஃபிங்கர் டிப்ஸ்ல சொல்வேன். இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்வேன். இதனுடைய வகையறாக்களை சொல்லுவேன். இந்த வகையறாக்களில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை சொல்வேன். எந்தெந்த நாட்டில் எப்படியான பேச்சுகள் வருகின்றன, பேச்சு நான் எத்தனை வகைப்படுத்த சொல்லுவேன். ஒரு துறையில் நீ ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த துறையின் கருத்தில் இருக்கின்ற பொழுது அதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்கின்ற ஸ்டடி முதல்ல வச்சுக்கோ. ஒரு பறவையை பார்த்துக்கிட்டா, பறக்கிற பறவை பறந்து வந்து உட்கார்ந்த உடனே அது உடனே பறக்காது. அது பார், உட்கார்ந்து இருக்கிற பறவையை பார், கையில போன்ஸ் வச்சிருக்கல, போன்ல பார், போட்டு பார், ஸ்லோ விஷன்ல பார். அந்த பறவை வந்து உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணுதுன்னு பார். ஃபர்ஸ்ட் எங்க பறக்கணும்னு பார்த்து வச்சுக்கோ. அப்புறமா கிரவுண்ட் இருக்குல்ல அதை பிடிக்கும். அப்புறமா சிறகை விரிக்கும். அடி வயிற்றுல ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அப்புறமா தான் எழும். அப்புறமா தான் பறக்கும். சட்டுன்னு பறந்துடாது. சட்டுன்னு பறக்க முடியாது. எக்ஸ்பெக்டட் விஷன், கிரவுண்ட் ரியாலிட்டி,
எஜுகேஷன் கேப் இல்லாம பார்த்துக்கணும். வாழ்க்கையில் நமக்கு என்று சில விஷயங்கள் வருகின்ற பொழுது ஐ திங்க் யூ மேக் பிளான். பட் பிளானிங் பண்றதுக்கு உனக்கு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தேவைப்படுகிறது. நாங்கள் சொல்லுவோம் தான், ஆசிரியர்கள் இல்லையா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆசனா என்ன தெரியுமா? குற்றம். ஈரிதல்னா களைதல். நாங்கெல்லாம் ஆசிரியர்கள் என்ன வேலைனா உங்கள் பிழைகளை திருத்துவது, உங்கள் குற்றங்களை களைவதுதான் எங்கள் வேலை. அதற்கு நீங்க எங்களுக்கு அலோவ் பண்ணணுமா இல்லையா? அலோவ் பண்றீங்களா? பொம்பளை பிள்ளைகிட்ட முதல்ல வர எனக்கு பையன் தான் என்ன வேணும் என்ன வேணாம், இது யாரு என்ன எப்படி. as a mother I know. உங்களுக்கு நான் டீச்சர் தான். எங்களுக்கு மொத்தம் கேர்ள்ஸ் காலேஜ். சரி, உங்க எல்லாருக்கும் உங்களையும் சேர்த்து கேட்டுக்கோங்க, சொல்றது கேட்டு உங்களுக்காக தான் அது. ஆனா நான் வந்த உடனே எனக்கு ஒரு சிறப்பு செஞ்சாங்களா? என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? எதுக்கு? ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிருக்கேனா? ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிருக்கேனா? எனக்கு எதுக்கு ஷால் போட்டுனாங்க? ஒரு ரெஸ்பெக்ட். அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அவங்க இல்ல, நம்ம மரபு என்ன சொல்றது தெரியுமா? உடலை ஆடையால் போர்த்தி இருப்பது. அவங்களுக்கு மட்டும் அல்ல, உங்களுக்கும் தான். ஆடையை உடலில் உடல் முழுக்க மறைத்திருப்பது என்பது தமிழ்நாட்டில் ஒரு அடிப்படையான மரபு. சரியா? உங்ககிட்ட வரவா இப்போ? வேணாமா? அப்புறம் பார்த்துக்கலாமா? அவங்களுக்கு முன்னாடி சொல்லலாமா? சைலண்ட் ஆயிட்டாங்க. சொல்ற அவர்கள் ஆடைகளை கண்ணியமாக கொடுத்தவர்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஆண் குழந்தை. நான் சொல்லுவது பெண் குழந்தைகளுக்கும் உகந்தது. பெண் குழந்தை, ஆண் குழந்தைகள் என்ன செய்யணும்னா, எத்தனை பேருக்கு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நினைச்சா சம்பாதிக்கலாம். ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. ஸ்டெம் அப்படின்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல். ஸ்டெம்க்கு உலகத்துல எல்லா இடத்துலையுமே இடம் இருக்கு. எத்தனை பேருக்கு மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு நான் வரணும்னு நினைக்கிறீங்க? சும்மா கை தானே. ஓகே, அதுக்கு ஒரே ஒரு வேலை செய்யணும். முதல்ல முடி வெட்டணும். ஏன் தெரியுமா? இந்த முடிவை வச்சுட்டு நீ எவ்வளவு டேலண்டோட கூட என்னுடைய கம்பெனிக்கு வந்தேன்னு வச்சுக்கோயேன், இன்டர்வியூக்கு நீ வந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை செலக்ட் பண்ணவே மாட்டேன். ஏன் தெரியுமா? மிக மிக முக்கியமானது எது தெரியுமா? ஆட்டிட்யூட் அண்ட் டிசிப்ளின். நீ ரொம்ப ஸ்டைலிஷ்டா இருந்தான்னு வச்சுக்கோயேன். அமெரிக்காவுக்கு நான் போயிருந்த போது இந்த மூக்குத்தியை ஒரு கேள்வி கேட்டாங்க. இஸ் அ ட்ரெடிஷன் ஆன் மாடர்ன் கேட்டாங்க. ட்ரெடிஷன் உடனே எனக்கு ஸ்டார் அந்தஸ்து கிடைச்சது. மாடர்ன் சொல்லி இருந்தா வெளியில வந்துச்சு. எங்க அமெரிக்காலேயே சில விஷயங்களை இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது. குழந்தைகளை நான் சொல்லாம இதை யாரும் எனக்கு சொல்வார். ஸ்டைலா இருக்குதா? ஓகே, இட்ஸ் ஓகே. பட் ஜெயிக்கணும்னு சொன்னா you should say to know to say no. சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும். அவ்வளவு சுலபம் இல்லை. It is very simple but it is not easy. You say no. இந்த உடம்பை வைத்துக்கொண்டு, இந்த ஜெண்டரை வைத்துக்கொண்டு, இந்த படிப்பை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்வது என்று உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்த வார்த்தை அவர் சொன்னார், இதை உன் வயதில் எனக்கு புரிந்திருந்தால் நான் இன்னும் விரைவிலேயே சில வெற்றிகளை பெற்றிருப்பேன்.
காலேஜஸ்க்கு நான் போய் பேசுறேன் சார். சில காலேஜஸ் இருக்கு, சில காலேஜஸ்க்கு நான் இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன், பட் எல்லா காலேஜும் சொல்ல மாட்டேன். 100% லிசனிங் ஸ்கில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இயற்கை உங்கள் கையில் ஒப்படைத்திருக்கிறது. 100%. ஆனால் இந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்பதனை ஆசிரியர்கள் நீங்கள் மிகச்சிறப்பாக முடிவெடுங்கள். இந்த கட்டத்தில் எல்லா ஆசிரியர்களுக்காக ரொம்ப சிரமம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இப்ப வர குழந்தைகளுக்கெல்லாம் முதல்லலாம் நான் வேண்டுவேன், ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இந்த டீச்சர் வந்துடக்கூடாது இன்னைக்கு கிளாஸ்க்கு. கடவுளே சத்தியமா பிரார்த்தனை பண்ணிருக்கேன் சார். அதுக்கு கடவுளுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன். நான் இன்னைக்கு வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும், ஒரு வாரம் அவங்க லீவ் பண்ணணும்னா என்ன நடக்கணும், ஒரு மாசம். நான் படிச்சது ஒரு கிறிஸ்டியன் கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன், எல்லாம் சிஸ்டர்ஸ் தான். ஒரு மாசம் அவங்க லீவ் போடணும்னா உங்களுக்கு என்னென்ன நடக்கணும், இந்த ஸ்கூலை விட்டு அவங்க போயிடணும்னா கடவுளே அவங்களுக்கு என்னென்ன நடக்கணும். கடவுளை அதை பார்த்துக்கிட்டே இருந்தாரா, பதில் சொன்னார், ஒற்றை பதில் சொன்னார், டீச்சர் ஆக்கி விட்டாரு. டீச்சரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா உங்க எல்லாருக்கும் டீச்சர்ஸ்க்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் கொடுத்துறேன். ஆஸ் அ டீச்சர் ஐ திங்க் நான் உங்களை விட எல்லாரை விட சீனியரா இருப்பேன்னு நினைக்கிறேன். 25 years எக்ஸ்பீரியன்ஸ்ல அது சொல்றேன். நம் வகுப்பில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம அறிவை கொடுத்து விடாதீங்க. ஏனென்றால் நம் அறிவை பெறுவதற்காக அவர்கள் நம்முடைய வகுப்பிற்கு வரவில்லை, தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக நம் வகுப்பிற்கு வருகிறார்கள். உங்களுக்காக தான் சொன்னான். சேகுவேராவை ஒருத்தர் கை கட்டினான், பின்னால அவனை சுட்டுக் கொள்றதுக்காக பிடிச்சிட்டாங்க. அவனுக்கு அரசாங்கம் முடிச்சிருச்சு. சேகுவேரா பின்னால கை கட்டப்படுற ஒரு டாக்டர் கை கட்டப்படுற அந்த ஹெல்ப்பரை பார்த்து சொன்னா ஒரே வார்த்தை, உனக்காகவும் சேர்த்துதான நான் போராடினேன். எந்த ஒரு குழந்தைக்கு குழந்தை நமக்கு எதிராக இருக்கிறதோ அந்த குழந்தைக்காகத்தான் நாம் போராடுறோம். அதான் உண்மை. அதை அந்த பிள்ளைகள் சரியான நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இது தாய் தந்தையருக்கும் பொருள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை இதுவா, உன்னை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்று யோசிப்பார்கள் என்றார். 1, 2 ரொம்ப முக்கியமான வார்த்தை குழந்தைகள். அது எனக்கு புரிஞ்சுது. இந்த வயசுல உங்களுக்கு புரியணுமேங்கிற இறை பிரார்த்தனையோடு சொல்றேன். புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இங்கிருந்து வாழ்க்கை கொஞ்சம் மாத்திக்கோங்க, கொஞ்சம் மாத்திக்கோ, எல்லாமே மாத்திக்க சொல்ல கொஞ்சம். என்ன பாருங்க அவங்க சொன்னது, if you touch anything under the sky, if you touch anything under the sky, if you want to buy it or you want to relish it, if you want to own it, it has its own price tag. இந்த உலகத்தில் எதை தொட்டாலும், எதை அல்லாமல் நினைத்தாலும், எதை உணர்ந்தாலும் உரிமை கொண்டாட நினைத்தாலும் அதற்கு என்று ஒரு விலை உண்டு. அந்த விலையை அது கேட்கும். அந்த விலையை தராமல் அந்த விஷயத்தை அனுபவிக்க முடியாது. அந்த விலை என்பது பணம் அல்ல. படிப்பா அது மார்க்கா அது ஒரு விலை. உன்னுடைய சின்சியாரிட்டியை கேட்கும், உன்னுடைய டெடிகேஷனை கேட்கும், உன்னுடைய பலவீனங்களை போய் நசுக்கும் பொழுது நீ ரத்த கலையாகியே அதை அது கேட்கும். I pay for my fame என்று சொல்கிறார். வாழ்க்கையில் முன்னுக்கு வந்த அத்தனை பேர் I pay for my fame. புகழ் வேண்டுமா, அதற்கு ஒரு விலை உண்டு. புகழுக்கான விலையை நான் சொல்றேன், நீ கவலைப்படல. நம்ம எல்லாம் யார் ரொம்ப புகழ்மிக்கவர்களாக நம்முடைய சமூகத்தில் நாம் நினைக்கிறோமோ அவங்க போய் தனியா ஒரு தனியா சட்டையை தானே எடுக்க முடியாது. மார்க்கெட்ல வந்து ஒரு கிலோ வெங்காயம் வாங்க முடியாதவங்களால செலிபிரிட்டிஸ் they pay for their fame. அவர்களால் தனியாக இயங்கவே முடியாது. அவர்களுக்கு என்ற ஒரு வாழ்க்கை அமைப்பு வந்துவிடும். சமூகத்தோடு ஒன்று கலக்காத வாழ்க்கை அவர்கள் விலையாக தருகிறார்கள். எல்லோருக்கும் ஒரு விலை உண்டு குழந்தைகளை. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா, விலை உண்டு. ஒரு காதலா விலை உண்டு. ஒரு ரிலேஷன்ஷிப்பா விலை உண்டு. எல்லாத்துக்கும் விலை உண்டு.
1 வருஷம் 4 வருஷம் எந்த இயர்ல இருக்கியோ ஒரே ஒரு ப்ராமிஸ் முன்னாடி நான் சொல்றேன், அனுபவத்தை சொல்றேன். உன் வாழ்க்கை துணையை இந்த வளாகத்திற்கு தேடாத. நான் சொல்லணுமா, இந்த வயதுல சந்தோஷமா இரு, அறத்தோடு இரு, ஒழுக்கமா இரு. அவ்வளவுதான். பெரிய விஷயங்களை கமிட் பண்ணிட்டாரு. கமிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்க, நிம்மதியாவே இருக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, ஒரு போன் போதும். ஏன் காலையில கூப்பிடல, எனக்கு தெரியும் நீ நைட் ஃபுல்லா ஆன்லைன்ல இருக்க, எங்கிட்ட மட்டும் தான் பேசுற. நான் எவ்வளவு வந்து சொல்றேன், நீ அங்கெல்லாம் போகாத, மெசேஜ் கொடுத்தாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் அதுக்காக தான் நான் போகணும். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள். If you touch anything under the sky, it has its own price tag. எப்பவுமே மறக்காது, எப்பவுமே மறக்காது. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில பாடங்களை சொல்லித்தரும். இப்ப நான் நேற்று ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். நேற்று தெரிந்து கொண்டிருக்கேன். இந்த முயல் ஆமைன்னு ஒரு ஓட்டத்தை சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். என்ன கேட்டா அதை மோட்டிவேட்டா நான் சொன்னேன் சார், அன்ஃபேர் கேம். ஒரு முயலுக்கும் ஆமைக்கும் நடுவில் முதல்ல போட்டியே இருக்கக்கூடாது. ஆனா நான் அப்புறமா தான் டெப்தா போன ஒரு விஷயம் தெரியுது. முயல் தான் கூப்பிச்சு ஆமையை வாங்கலாம் நான் ஜெயிக்கணும்னு. ஆனா மம்ம கையில தூங்கிடுச்சு. நான் ஒரு விஷயத்த சொல்றேன், ஆமை பக்கம் சொல்றேன். ஆமை பெற்றது வெற்றி அல்ல, ஆமை பெற்றது வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்த எப்பொழுதுமே வாழ்க்கையோட ஒழுங்காக ஜெயிக்க முடியாது. அது வாய்ப்பு தான். வாழ்க்கை வாய்ப்பை நல்லதான் வெற்றியாக மாற்றியது. அதே போல் எல்லா முயல்களும் அவையிடம் தோற்று போக போகுது. ஏன் அதே முயல்களும் தோற்று போக போகுது? இவங்க எல்லாம் கஷ்டம் உட்காந்துருக்காங்க. ஏன் தெரியுமா? நான் ஸ்டேஜ் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நல்லா தப்பே செய்யாதவங்க. எல்லோரும் தவறு செய்வார்கள். இருந்தாலும் நாங்கள் முன்வரிசை உட்கார்ந்து மேடையில் இருந்து உங்களுக்கு அறிவுரை சொல்கிறோம். ஏன் தெரியுமா? நாங்கள் தவறு செய்தோம், ஆனால் செய்த தவறை திரும்ப செய்யவில்லை. தவறு என்று தெரிந்தவுடன் அதிலிருந்து விலகி வந்தோம். எல்லாமே தெரிகிறது நமக்கு. உங்கள் எல்லாருக்கும் நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறேன். உன்னுடைய அம்மா
கிரேவாக கட்டிலை அப்படிம்பாங்க. சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று. சிறுசா இருக்கையும் திருத்திக்கும், தவறு சிறுசா இருக்கையும் திருத்திக்கும். தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராமல் தவறை திரும்ப செய்யாது. எதுவாக இருந்தாலும் தள்ளி போடு. 4 வருடத்திற்கு தள்ளி போடு, 3 வருடத்திற்கு தள்ளி போடு, 2 வருடத்திற்கு தள்ளி போடு. உனக்கான என்றால் உனக்கு வந்து சேரும், உனக்காக இல்லை என்றால் அங்கிருந்தே அது போய்விடும். வல்ல இறைவனின் அருள் உனக்கு கிடைக்கிறது என்று நினைத்து வாழ்க்கை நமக்கு பாடங்களை சொல்லி தருகின்ற ஒரு வாழ்க்கைங்கிறது அற்புதமான ஒரு டீச்சருங்க. இவங்கெல்லாம் பாடம் நடத்திட்டு தான் எக்ஸாம் வைப்பாங்க. அது முதல்ல எக்ஸாம் வச்சுட்டு அப்புறமா பாடம் நடத்தும். வாழ்க்கைங்கிறது ரொம்ப குரூரமான டீச்சர். ஃபர்ஸ்ட் ஃபெயில் பாஸ் சொல்லிடும், அப்புறமா பாடம் நடக்கும். நம்முடைய சூழல் நமக்கான கான்சென்ட்ரேஷன். நான் இந்த காலேஜ் ரொம்ப பாராட்டுறேன் ஜெயக்குமார் சார். ஏன் தெரியுமா? குத்துவிளக்கை ஏற்றுறீங்க, ஒரு மெழுகுவர்த்தியால ஏற்றுறீங்க, ஒரு முஸ்லீம் பொண்ணை வச்சு ஏற்றுறீங்க. பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு வரவேற்பு டான்ஸ் விநாயகரை வைத்து தொடங்குகிறது. நான் சொல்றேன், இந்த ஒற்றுமை இருக்கின்ற வரைக்கும் யாரும் நம் நாட்டை அசைத்து விட முடியாது. இந்த ஒற்றுமைதான் இன்றைய தேவை, இன்றைய தேவையாக இருக்கிறது. ஒன்றுபடுங்கள். எல்லா விதமான துன்பங்களிலும் துயரங்களிலிருந்தும் ஒன்றுபட வேண்டும் என்றால் இங்க இருக்கு. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், 3 பாடம் தான். லிசன். ஸ்கில்ஸ் இருக்குல்ல, சாஃப்ட் ஸ்கில்ஸ், லேர்னிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங், இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் விட முதன்மையானது லிசனிங். காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். பைபிள். காது இருக்குல்ல, கண்ணு பார்ப்போம். கண்ணுக்கும் காதுக்கு என்ன தெரியுமா பார்ப்போம் வித்தியாசம்? கண் சென்று பற்றும், இதுக்கு மூடியது. காதி வந்து விழும், மூடிது. இதை நீ நினைச்சா மூடிக்கலாம், இதை நீ நினைச்சா மூட முடியாது. இங்க நினைக்கணும், இங்க நினைக்கணும், இது எனக்கானது இல்லை, இந்த சொல் எனக்கானது இல்லை, இந்த வார்த்தைகள் எனக்கானது இல்லை. இன்னொரு விஷயம் சொல்றேன், இறைவன் நமக்கு கல்வி என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறான் இல்லையா? கல்வி, கல்வி என்பது கண் என்பார்கள். ஆனால் அது மிகப்பெரிய செல்வம். கண் செல்வமா, மூக்கு செல்வமா, வாய் செல்வமா? கல்வி என்பது செல்வம். காதை கேட்பதுதான். இந்த காதுகளில் வந்து விழ முடியாத படிக்க சில பேர் தடையா இருப்பாங்க. நான் சொல்றேன், லவ் பண்ணாதன்னு சொன்னேன்ல, அதை விட முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போறேன். லவ் பண்றவங்க பக்கத்துல உட்கார காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 15-20 வாட்டி சொல்லும். காதுல ரத்தம் வர அளவுக்கு சொல்லும். சொல்லி கொடுக்காத. அதை விட அவமானம் வேறு இல்லை. நான் அந்த பாட்டை சொன்னாலும் அந்த பையனுக்கு சொல்றேன். ஒவ்வொருத்தர் வெட்கமே இல்லாம தன்னுடைய பையன் யாரோ ஒரு பையனுடைய பேரை இப்படி வச்சு கூறான். அவனை நம்பி அவன் சொல்லியிருப்பான் தானே, சொல்லியிருப்பான் தானே. நான் சொல்றேன், நான் என்ன செஞ்சேன்னு திருந்துங்க. இனிமேலாவது திருந்துங்க. இந்த லவ் பண்றவங்க பேர்ல அரைஞ்சிட்டு இருக்கீங்கல்ல, திருந்துங்க. ஏன்னா என்ன மாதிரி ஆட்கள் தான் உலகத்துல நிறைய, ஏதோ பூனால அந்த மாதிரி ஆட்கள் தான் உலகத்துல நிறைய. நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபைனல் இயர் படிச்சிருப்பேன், காலேஜ்ல வந்து சேர்மன் தாங்க, இது கவுன்சில் சேர். கிளாஸ்க்கு லேட்டாக தான் வருவேன், ஆனால் வந்துடுவேன். அட்டண்டன்ஸ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாதுன்னு தெரியும். ஃபெயில் ஆக மாட்டேன். ஏன்னா வாங்குற பரிசால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மார்க் ஷீட்ல ஃபெயில் மார்க் இருந்துச்சுன்னா புத்தி எனக்கு இருந்துச்சு. இன்னைக்கு பல குழந்தைகிட்ட இல்லை, கையில் இருக்கிற மார்க்கு தான் பேசும். அதை சரியா வச்சுக்கோ. வாழ்க்கையில பிழைக்க தெரிஞ்சுக்கணும் பிள்ளைகளுக்கு.
ஃபோக்கஸ். நான் பயங்கரமாக கிளியராக இருப்பேன். ஒரு வாட்டி வெளியில் போய் நான் கிரவுண்ட்லேயும் விளையாடுவேன், லைப்ரரியிலையும் இருப்பேன், ரெண்டுத்துலையும் இருப்பேன். அதே மாதிரி அத்லெட். நான் என்ன பண்ணேன், லேட்டாக போகிறேன் ஒரு நாள் கிளாஸ்க்கு. 11:30 போகிறேன், 10:45 கிளாஸ். உள்ள நுழையிற எங்கள் அலமையில் ஒரு விஷயம், வெள்ளை சங்கம் போடுவாங்க, வெள்ளை ப்ளவுஸ் போடுவாங்க, துணி வச்சுருப்பாங்க, முடியெல்லாம் வெள்ளையாக இருக்கும், இவ்வளோதான் இருப்பேன். வெள்ளை வெள்ளையே இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அவங்கள பார்க்கவே. ஆனால் என்னன்னு என்னை பிடிக்காதவங்க என்னை பார்ப்பாங்க. நான் உள்ள நுழைவேனா, டீச்சருக்கு சொல்கிறேன் உள்ள நுழைவேனா, உடனே அவங்க கேட்பாங்க என்ன அப்படிம்பாங்களா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 17-18 வயசு பசங்களுக்கு ஈகோ நிறைய இருக்கும். இந்த மாதிரி என்ன ஐயா அப்படிலாம் சொன்னால் கோவம் வரும். ஆனால் நாங்கள் காட்ட மாட்டோம், ஆனால் உள்ளுக்குள்ள கோவம் வருவோம், அது வேற விதத்தில் காட்டிடுவோம். அப்புறமா நீங்கள் இப்போ இது செஞ்சா அதை அவன் செஞ்சா அது இது பண்ணான்னு சொல்லுவீங்க, அதுக்கு காரணம் வேற. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் இப்படிதான் காட்டுவோம். நான் என்ன பண்ணுவேன், என்ன அப்படிப்பாங்களா கிளாஸ் கிளாஸ் எப்போ கிளாஸ் 10 என்ன டைம் அட்டெண்டன்ஸ் அட்டெண்டன்ஸ் எங்க காம்படிஷன் ஜெயிச்சியா அப்படிமா உள்ள போய் உட்கார ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா. நீ பாப்பா 38 பேர் 5 லவ் பண்றது நீ பாப்ப டக்குனு ஸ்டாண்ட் பண்ணிடும். 3 பேர் சோகமா இருக்குங்க, அது ரொம்ப சோகமா இருக்கிற பொண்ணு பக்கத்துல பார்த்துருவேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா, தலை சாட்சி கேட்டாங்க கடவுள் என்ன பண்ணி 15 நிமிஷம் பேசுவான் நான் ஸ்டாப்பா. இதெல்லாம் நிறைய சொல்ல முடியாத விஷயம்லாம் சொல்லுவான். எல்லாத்தையும் கேட்டேன், கேட்டுட்டு என்னாச்சு தானே கேட்டேன், வெக்கம் உனக்கு எல்லாத்தையும் சொல்லியா லூஸ் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆயிடுச்சு. நேராக போய் முன்னால பசமா இருப்பாங்க பொண்ணோட உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அலமேல் விஷயம் கேட்டுட்டு பாஸ் பண்ணுவேன். இதை ஏன் ஒன்று சொல்ல தெரியுமா, யாராவது இமோஷனலா ரொம்ப வீக்கா இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகளை உங்கள் துக்கங்களை கேட்பதற்கு யாரிடத்திலும் காதுகளும் இல்லை. உங்கள் கண்ணீரின் அடர்த்தியை புரிந்து கொள்வதற்கான தோள்கள் எவரிடத்திலும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவ அதை வச்சு உன்னை கேள்வி பண்ணுவான், அதை வச்சு உன்னை கஷ்டப்படுத்துவான். அதை நீ இந்த அமைதியே பார்த்த வாழ்க்கையில் அப்படி அவமானப்படுவதற்கா காதல், அவமானப்படுவதற்கா நம்முடைய இருப்பு கிடையாது. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் எல்லோரும் எதை வைத்து சாதித்தார்கள் என்றால் அந்த உணர்வு தான், அந்த பாலியல் உணர்வு தான். அந்த உணர்வை ஆண் பெண்ணிடத்திலோ பெண் ஆணிடத்திலோ கொடுப்பது அதிகமாக இருக்கிறது. சிலர் தான் ஓவியத்திற்கு கொடுக்கிறார்கள், சிலர் தான் சிற்பத்திற்கு கொடுக்கிறார்கள், சிலர் ஆராய்ச்சிக்கு கொடுக்கிறார்கள், சிலர் பேச்சுக்கு கொடுக்கிறார்கள். இப்படி அந்த ஆற்றலை உனக்கான வாழ்க்கையை புகழ் பெறுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி யாரிடத்திலும் தோற்று போகக்கூடிய வகையிலே அந்த எனர்ஜியை யார் காலிலும் போட்டு விடாது என்று சொல்வதற்காக இருக்கிறது. உனக்கான தகுதியுடையவர்கள் யார் என்று பார். இந்த உலகத்தில் உன் கவனத்தை சிதறடிக்கக்கூடிய எதற்கும் நோ சொல். எதற்காக வந்தாயோ அந்த வேலையை முடிப்பதற்கு லிசன் லிசன் லிசன், லேர்ன் லேர்ன் லேர்ன், அப்சர்வ் அப்சர்வ் அண்ட் அப்சர்வ். இவ்வளவுதான் வாழ்க்கை. இப்பொழுது இந்த 3 வருடங்கள் நீ இவ்வளவுதான் செய்ய வேண்டும். இதற்கு மேலாக உன்னுடைய வாழ்க்கை நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வேகத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ணிக்கோ. அந்த கமிட்மெண்ட் என்பது உன் வாழ்க்கை 3 ஆண்டுகளுக்கு பிறகு, நான் இப்படி சொல்றேன்னு ஒண்ணு கோச்சுக்காரு. உன்னுடைய டென்யூர் இந்த காலத்துல முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு உனக்கு இந்த காலேஜ்ல இருக்கிற மரியாதை மறுபடியும் கிடைக்காது. நீ ஓல்ட் ஸ்டூடெண்ட் தான், நீ அல்மா மேட்டர் தான், நீ அல்மனையான வந்துட்டு போடுமே தவிர உன்னால் இந்த வேகத்தோடு செயல்பட முடியாது. இந்த வேகத்தோடு செயல்படுவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் என்றால் நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு
என்னுடைய தாயார் சொன்னதுதான் இந்த வார்த்தை. பிறகுதான் எனக்கு சொன்னார்கள், கிரேக்கத்தில் மிகப்பெரிய அறிஞர் அதை சொன்னாங்க. எங்க அம்மா எப்படி அதை எனக்கு சொல்லிச்சுன்னு தெரியாது. யூ cannot step the river twice. நீ ஆற்றில் ஓடுகின்ற தண்ணீரில் கால் வைத்தால் அந்த தண்ணீரை உன் கால் மறுபடியும் சந்திக்க போவதில்லை. Gone has gone. Time. Seize your time. நேரத்தை உன் கட்டுப்பாட்டில் வை. அந்த நேரத்தை உனக்கு இறைவன் தந்திருப்பதற்காக அந்த நேரத்தில் பிளான் பண்ண. அந்த பிளான் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா, நான் இங்க பார்க்கிறேன், இந்த குழந்தைகளை பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சில்ட்ரன். அம்மாவோ அப்பாவோ அவ்வளவு பெரிய படிப்போயோ அவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருக்க வாய்ப்பில்லை. நீ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்திருக்க, காட்டிடு, சைன் போட்டு காட்டிடு. இந்த உலகத்திற்கு நீ யார் என்று காட்டுவதற்கான வாய்ப்பு உனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதை முழுமையாக பயன்படுத்தி என்கிறேன். இதற்கு ஒரு 2 உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு பாரு. 2 உதாரணம். சமீபத்துல நான் நிறைய நியூஸ் பேப்பர், டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்காம நான் வீட்டுக்கு கிளம்புறது இல்லை. படிக்கிறேனா இன்றைய நாட்டு நடப்பு எனக்கு தெரியுது. எனக்கு இன்னும் சில அரசியல் உண்டு. இங்க நான் வந்ததற்கு பின்னாலும் ஒரு அரசியல் உண்டு. அதை நான் போவதற்கு முன்னால் சொல்லிவிட்டு தான் போவேன். என் அரசியலோடு தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் என்னை ரொம்ப பாதிச்சுட்டு, ரொம்ப சின்ன விஷயம் ரொம்ப பாதிச்சது. உனக்கு பாதிக்குதான்னு பாரு. ஒரு வயசானவர், 70 வயசு அவருக்கு. அவர் ஒரு 62 வயசு 62 வயசு இருக்கும்போது ஒரு நாயை விலைக்கு வாங்கியிருக்கார். இந்த நாய் அவரோட 8 வருஷம் இருந்திருக்கு. அதுக்கும் வயசாயிடுச்சு. வயசான அந்த நாயோட தனியா இருக்கிறார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அந்த நாய் ஓடி போய் பக்கத்துல இருக்கிற கதவை தட்டு. அப்போ பக்கத்துல இருந்து வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றாங்க. ஆம்புலன்ஸ் வருது. ஆளை கூட்டு போயிட்டாங்க. நாயை ஏத்தல. இதான் செய்தி. நாயை ஏத்தல. நாயை ஏத்தாம வண்டி போகுது. நாய் பின்னாலேயே ஓடுது. அந்த ஆம்புலன்ஸ் பின்னால ஓடுது. வேகமா போகுது ஆம்புலன்ஸ். ஏன்னா மேசிவ் அட்டாக். 6-7 கிலோமீட்டர் எல்லா வேகத்தையும் தாண்டி அந்த ஆம்புலன்ஸ் போகுது. பின்னாலேயே அந்த நாய் அதே வேகத்துல ஓடி வருது. டிரைவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. டிரைவர் வந்து வண்டியை பார்த்து பண்ணிட்டாரு. இறங்கி பின்னால திறந்து நாய் உள்ள ஏறிச்சு. கதவு மூடி வண்டி ஓட்டிட்டு போறாரு. இவ்வளவுதான் செய்தி. மோட்டிவேட்டர். எனக்கு இந்த செய்தி வந்து சரி. நான் 2 விஷயத்தை இதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல. நீ எதை புரிந்து கொண்டாலும் அதுதான் நீ. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பெரியவர் ஹாஸ்பிட்டல்ல போய் தான் சரியாகணும் இல்லை. இந்த ப்ராசஸ் எல்லாம் போகும்போது அவர் அந்த செக்ஷன்ல படுத்திருப்பாருல்ல, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை அவர் உயிரோடு இருந்தார். அந்த நாய் பக்கத்துல வந்ததுல அது அவரை சீக்கிரமாக குணமடைவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, நான் டிரைவரை யோசிக்கிறேன். டிரைவரை எதை அந்த வண்டியை நிறுத்த வச்சது? எது நிறுத்த வச்சது? அந்த டாகோட ஓடி வந்துச்சுல, அதனுடைய சின்சியாரிட்டி, அது என்னமோ காட்டுச்சுல. ஐ அம் ஃபார் இட். நீ எங்க போனாலும் நான் வருவேன். நீ என்ன செஞ்சாலும் நான் எனக்கு வேணும். நான் இதை செஞ்சிருவேன். இந்த ப்ராஜெக்ட் நான் முடிச்சிருவேன். நீ என்ன வேணாலும் பண்ணு. ஐ அம் ஃபார் இட். உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி கதவு முடிட்டாங்கப்பா. எமர்ஜென்சி கதவுப்பா. அந்த டாக் காட்டிய அதே சின்சியாரிட்டியை நீ காட்டலனா எந்த எமர்ஜென்சி கதவும் உனக்காக திறக்கும். எமர்ஜென்சி கதவு உன்னுடைய சின்சியாரிட்டியால தொட முடியும், நீ திறக்க வைக்க முடியும். வாய்ப்புகளை எப்படித்தான் பயன்படுத்தணும். ஆனா என்ன தெரியுமா, இந்த வயசுல நான் இந்த விஷயம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, இந்த வயசு பள்ளத்தை நோக்கி பாய்கிறது தண்ணீர் போல் பாலிய ரீதியான விஷயங்கள் நோக்கியே பாய்கிறது. ஒரு பெரிய மீட்டிங்ல சென்னையில தாம்பரத்துல சொன்னேன், உங்களை மாதிரியான மீட்டிங் தான், உங்களை மாதிரி பசங்க, நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. ரூமி ஒரு பையன் எந்திரிச்சு கத்துறான், இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நிஜமாவா?
நம்பலாமா? யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. டேய், நான் சொல்ல வந்ததா தெரியுங்களா? நீ மரணத்தை தேடுகிறாயா? அது உன்னை கேடு. நீ தோல்வியை தேடுகிறாயா? அது உன்னை கேடு. நீ வெற்றியை தேடுகிறாயா? அது உன்னை கேடு. நீ எதை தேடுகிறாயோ இந்த உலகம் அது உனக்கு தரும். எதை தேட வேண்டும் என்பது என் குழந்தைகளே நீங்கள் கவனமாக இருங்கள். எது தேடினாலும் வந்துவிடும் குழந்தைகளே, வந்துவிடும். இந்த வயதில் வரவில்லை என்றாலும் சிறிது காலத்திற்குள் வந்துவிடும். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எமர்ஜென்சி கதவுகளை கூட திறக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நீ பலமாக இரு. இப்பொழுது சமீபத்தில் பரவலாக நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இளம் மனது என்பதற்காக தூவிவிட்டு போகிறேன். இந்த வயதில் கொஞ்சம் வைராக்கியமா இரு, ப்ரோஆக்டிவா இரு, ரியாக்டிவா இருக்காத. உன்னை கூப்பிடுவோம் ஒருத்தன், மச்சான் போல மாட்டான் அப்படின்னா ரியாக்டிவ். எங்க இன்னைக்கு வேண்டாம், அடுத்த வாரம் போலாம், பர்மிஷன் கேட்டு போலாம், ஃப்ரீயா போலாம். ப்ரோஆக்டிவ். ரியாக்டிவா இருக்கவே இருக்காது. இவ்வளவு சொன்னா போதுமானதா இருக்கு உங்க மனசு உடைக்கிறதுக்கு. கொஞ்சம் விஷயத்துல மனசு உடைஞ்சு போறீங்க. பெண் குழந்தைகளுக்கு சொல்லித் தருகிறேன், ஆண் குழந்தைகளுக்கு தான். உப்பு தண்ணீர் தான், இங்கிருந்து வரவிடாத, இங்கிருந்து வரவில்லை. படிப்புதான் கடைசி வரைக்கும் உன் மானத்தை, உன் உயிரை, உன் உடலை, உன் சமூகத்தை, உன் அந்தஸ்தை காப்பாற்றுகின்ற ஒரே ஒற்றை வாய்ப்பு கல்வி மட்டும்தான். கல்வியை கல்வி வைத்துக் கொள். படிச்சுட்டு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் முடிவு பண்ணு. பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணு. ஒரு கூட்டத்தில் சொல்ல, உன்னை சீரழிக்கிறவன் 2 பேர் தான்ப்பா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். உன்னை சீரழிக்கிறவன் 2 பேர் தான். ஒருத்தன் உன் வலது பக்கத்தில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் உன் இடது பக்கத்தில் உட்காந்துருக்கான்ப்பா. கவனமா இருந்தவுடனே ஒருத்தன் எழுந்திரிச்சான் பாரு. எழுந்திரிச்சு கேட்கறான், மேடம் என்ன மேடம் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவன் என் வாழ்க்கையை சீரழிப்பான், நீங்க எப்படி மேடம் சொல்ல முடியும்? ஆமாப்பா, நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அவன் தாவாயில வந்த எல்லா விஷயத்தையும் காதல போட்டுட்டு இருக்கிறான். அப்ப என் வாழ்க்கையை பேச கேட்க முடியாம படிக்க தடுக்கிற அவன் தானேப்பா. சில பேர் இருப்பாங்க, கொஞ்சம் போவாதடா, இங்கே இரு, நம்ம இந்த விஷயம் பண்ணலாம்டா, நீ பண்ணுற அந்த விஷயத்த, அந்த கேம்புக்கு போயிட்டு வந்துடுறேன், இந்த ப்ராஜெக்டை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் இல்லாம போயிட்டியாடா, 3 வருஷம் தானே கூட இருக்க போற, ப்ராஜெக்ட் வாழ்க்கை முழுக்க கூட வரும் போதுங்க. எப்படி தேர்ந்தெடுப்பது? அப்பதான் தெரிஞ்சது. அந்த பையன் எழுந்திரிச்சு கேட்டவன் காதல வார்த்தையில வாங்குறவன் இல்ல, அடுத்தவங்க காதல வார்த்தையை போடுறவன். அதனால்தான் உனக்கு கோவம் இருக்கு. ஈகோ, செல்ஃப் எஸ்டீமா இருக்கலாம், ஈகோயிஸ்டிக்கா இருக்காதீங்க. வாழ்க்கையை கற்பதற்கான வாய்ப்பு வருகின்ற பொழுது கற்றுக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது இந்த வயது. ரொம்ப ஸ்ட்ரெஸ், எனக்கு மனசாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. பெட்ரூம்ல உட்காந்துருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன், ஒரு புக் படிச்சுட்டு. கதவு தட்டினா என் பையன் உள்ள வரான். கவனமா கேடு, வா, என்னப்பா, என்னம்மா எப்படியோ இருக்கீங்க, கொஞ்சம் டிராவல் ஸ்ட்ரெஸ்ஸா, படம் பார்க்கலாமா? இல்லப்பா இப்போ வேணாம். ஐ எம் ஃபிலிம் லவர், அவனுக்கு தெரியும். மேக்ஸிமம் படங்கள் பார்த்துருவேன் நான். வேர்ல்டு சினிமா எல்லாம் பார்த்துருவேன். ஈரானிக் மூவி, கொரியன் மூவிஸ் எல்லாம் பார்த்துருவேன். அரபிக் மூவிஸ், பெங்காலி மூவிஸ் எல்லாம் பார்த்துருவேன். படம் சொல்றேன் பாருங்க அப்படின்னா, இல்லடா நாளைக்கு பார்த்தேன், நீ படிச்சுட்டு விட்டு சரின்னு போயிட்டான். அடுத்த நாள் வந்தான். அப்ப அவன் சின்சியரா இருக்கிறான், நான் அந்த படத்தை பார்க்கணுங்கிறத மறுபடியும் அம்மா இன்னைக்கு பார்க்கலாமா அப்படின்னு. பார்க்கலாம் பாரு, என்னுடைய ஐபேட் எடுத்து அவனே போட்டு ஒரு படம் கொடுத்தான். பார்த்துங்கம்மா. ஏன்னா அவன் என்னோட கொஞ்சம் விவாதம் பண்ணுவான். என் மேல அவனுக்கு கொஞ்சம் கோபங்கள் உண்டு. என்ன கோபங்கள்னா, அவன் தடுமாறி ஏதாவது இருக்காங்களே, பிசிக்ஸ் கரெக்டா படிக்கிறவன் இப்படி தப்பு பண்ண மாட்டான்டா அப்படின்னு பண்ணாங்க. அவன் சொல்லுவான், எப்பவாவது அம்மாவா இறைமா, எப்ப பார்த்தாலும் டீச்சராகவே இருக்கிறியம்மா. அது எப்படி? ஆமா, நீ கரெக்டா
படிச்சிருக்கேன்னு அர்த்தம். கெமிஸ்ட்ரி 10th வரைக்கும் நீ நல்லா படிச்சிருக்கேன்னு சொன்னா தப்பே பண்ண மாட்டேன். இந்த உடம்பை வச்சுட்டு தப்பே பண்ண மாட்டேன். அதான் கெமிஸ்ட்ரி. பயாலஜி அதுதான். உனக்கு ஜியோகிராஃபி ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த புத்தி இருக்கு இல்லையா, அது உன்னுடைய மனசை ப்ராசஸிங்காக ஓபன் பண்ணி கொடுக்கிற 5 சப்ஜெக்ட்ஸ் அது. தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, சோஷியல் சயின்சஸ், இது எல்லாமே. இதை சரியா படிக்கிறவங்க வாழ்க்கையில தப்பு பண்ணவே மாட்டாங்க. அதனால தான் கவர்மெண்ட் ஜாப் பண்ணி கொடுக்கும்போது கூட 10th பாஸ் பண்ணியிருக்கிறேன், 10th வரைக்கும் படிச்சிருக்கேன்னு கேட்குறேன். பேசிக் குழந்தைகள் இதெல்லாம். இந்த பேசிக் விஷயத்தை நான் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்காக படிக்கிறது இல்லை, என் வாழ்க்கைக்காக நான் படிக்கிறேன். என் பையன் கிட்ட அப்படிதான் பேசுவேன். அவன் என்ன பண்ணாங்க, லேப்டாப்ல அந்த இதுல ஐபேட்ல ஓபன் பண்ணி கொடுத்தான். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பாருங்க இந்த படம், காட்ஸில்லா -1. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சூப்பர் தான், தேங்க்யூடா கண்ணம்மா. ஏன்னா இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு படம் சொல்வேன்னா வரவே வராத ஒரு படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கமா போயிடுச்சு. இல்லை ஒரு 3 பேர் இருக்கிறாங்க அந்த படத்தை பார்த்துருக்காங்க. நான் ஒரிஜினல் படத்தை தான் சொல்றேன். காட்ஸில்லா -1 படம் பார்த்தேன். 6:30 மணிக்கு பார்த்துருக்கேன் சார். 8:45 முடிஞ்சது படம். ஆனா என்னன்னு தெரியல, ஏற்கனவே நான் ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன்னா அதனாலயா என்னன்னு தெரியல, கவனமா கேள்வி இந்த விஷயத்த மட்டும் கேட்டுடு. துக்கம் இருக்குல்ல, எனக்கு இங்க இருக்கு. அந்த படம் ஹாப்பி என்டிங் தான், ஆனா எனக்கு இங்க இருக்கு. அந்த ஜப்பான் மூவி, அது அந்த ஜப்பனீஸ் அந்த பையன், நான் வந்து ஹிந்தியில தான் பார்த்தேன், வீட்டுல உருது பேசுறேங்கிறதுனால. அந்த படத்துல இருக்கக்கூடிய அவன் சிரிக்கிறானா, மியூட் பண்ணி பார்த்தா அவன் சிரிக்கிற மாதிரி இருக்கு. அந்த டைலாகோட பார்த்தா அவன் துக்கமா இருக்கான். என்ன ஒரு ஐரானிக்கல் ஜப்பனீஸ் ஜானர் சார். அந்த ஜானருக்கு ஒரு தனியான ஒரு அமைப்பு இருக்கு ஆக்டிங்ல. ஐ வாஸ் டோட்டலி ஷாக்ட் அந்த படம் பார்த்து. பெரிய ஒரு கான்செப்ட்லாம் இல்லை, ரொம்ப குட்டி கான்செப்ட் தான். நம்ம குழந்தைங்க படமா இங்க பார்க்கறது. பட் ஆஸ்கர் நாமினி, ஆஸ்கர் விருது பெற்ற படம். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ டு see that movie. நான் ஒரு 10 மூவி வச்சிருக்கேன், உங்க சார்கிட்ட சொல்லிட்டு போறேன். குழந்தைகள் எல்லாம் பார்க்க, ஏன்னா இன்னைக்கு நாம சொன்னாலும் சொல்லலாம், நீங்க பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கையில ஓட்டிட்டு இருக்கிறதுனால. அதுவும் குரூப் போட்டு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி பார்க்குறீங்க, படம் பார்க்குறீங்க. என்ன படம் பார்க்குறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் குரூப் ஒன்று, நல்ல இன்டலெக்டா ஒரு குரூப் ஒன்று போட்டு அப்படி பண்ணுங்க. அந்த படத்தை நான் பார்க்குறேன். அது ஒரு ஜப்பானிய படம், பெரிய குழந்தைங்க படம் மாதிரி தான் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட். கடல்ல வருது ஒரு பெரிய ஒரு மிருகம். அந்த மிருகம் வந்து ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு. அது ஜப்பானை மறுபடியும் அழிக்குது. அது ஏற்கனவே யுரேஷிமா நாகேஸ்வரியால அழிஞ்சு, அந்த அணுகுண்டால அழிஞ்ச ஒரு ஜப்பான். அந்த மிருகம் வந்து அழிக்குது. அதுல அந்த போர்ல சரியா விமானத்தை ஓட்டாம விமானத்தை கலக்கி கொண்டு வந்து தப்பிச்சு வந்த ஒரு வீரன், அவன் தான் ஹீரோ. அவன் ஃபுல்லா குற்ற உணர்ச்சியில இருக்கான், தன் தாய்நாட்டுக்கு எதுவும் பண்ணலங்கிற குற்ற உணர்ச்சியில இருக்கான். அந்த கதையில் ஒரு சின்ன பொண்ணு, போர்ல பாதிச்ச ஒரு பொண்ணு வரா, ஒரு குழந்தை, அநாத குழந்தை ஒண்ணு, ஒரு அநாத எதிர் வீட்டுக்காரி, எல்லாருமே போரில் பாதிக்கப்பட்டவன். அந்த பையனை, அந்த பொண்ணை இவன் தான் வளர்க்கிறான். அந்த பொண்ணு வந்து அவன் வீட்டுல தங்குறான். தங்கி அந்த அந்த வீட்டுல வந்து கொஞ்சம் அப்படி நல்லமா வரும்பொழுது அந்த காட்ஸில்லா ப்ராப்ளம் வருது. இவன் அந்த பிளேனை கொண்டு போய் ஒரு இடத்துல ரிப்பேருக்கு நிறுத்தி அந்த ரிப்பேர் ஆக்கி அந்த அந்த பிளேனை ஒழுங்கா பண்ணி வச்சிருக்கான். ஒரே ஒருத்தர் தான் அந்த நாட்டிலே இருக்கான், அந்த பிளேன் ஓட்டுறவன். அந்த காட்ஸில்லா வந்து எல்லாரையும் அழித்துட்டு ஊருக்குள்ள வருது. அப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறவங்களும் இங்க காணாம போயிருக்காங்க. குழந்தை வீட்டுல இருக்கு. இவன் என்ன செய்யறான், அந்த பெண்ணினுடைய பிரிவு தாங்க முடியாம வந்து அந்த இதை எடுக்கிறான், அந்த ஏரோப்ளேன் எடுக்கிறான். ஏற்கனவே அவனை கொல்றாங்க, அந்த காட்ஸில்லா அவன் கொல்றாங்க மற்ற வீரர்கள். ஆனா உள்ள போயிட்டு குழந்தைங்க உள்ள போயிட்டு அதன் வால்ல மறுபடியும் ரேடியேஷன் வந்து மேல வந்து உயிரோட ரொம்ப பெருசா இருக்காது. இந்த கட்டடம் இருக்குல்ல, இந்த அதை விட பெருசா இருக்குது, ரொம்ப பெரிய மிருகம். அதனுடைய காலில் வந்து கட்டடங்கள்லாம் இவ்வளவுதான் இருக்கு, ரொம்ப பெரிய மிருகமா அது வளர்ந்து வருது. யாராலையும் அழிக்க முடியாது. அது வந்து உலகத்தை அழிக்கலாம்னு சொல்லிட்டு வாயை திறக்கும் போது இவன் வண்டி ஓட்டிட்டு இருந்தால அந்த ஏரோப்ளேன் கொண்டு போய் அந்த திறந்த வாய்க்குள்ள அப்படியே உள்ள போட்டுட்டு அவன் வந்து
பையன் தப்பிச்சிருக்கும். அந்த காட்ஸில்லா செத்துரும் உள்ள போயிடும். அப்புறமா எல்லாரும் பாராட்டுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு சின்ன இதான் படத்தினுடைய முடிவு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு சின்ன பார்சல் வரும். அந்த பார்சலை திறந்து பார்த்தா அதுல அவன் கேர்ள் ஃப்ரெண்டனுடைய குறிப்பு இருக்கும். அவன் ஹாஸ்பிட்டல் போவான், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் உயிரோட இருப்பான். ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்கும்போது, என் தாய்நாட்டுக்காக எதுவும் பண்ணாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை, நான் இப்போ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கதை முடியும். ஆனா ஏன் எனக்கு துக்கத்தை கொடுத்துச்சுன்னு தெரியல. ஏன்னா கடைசியை முடிக்கும் போது அவன் ஒரு வேலை செஞ்சு ஆசாக்கிட்டோம்ல, கடைசியை ஒரு வேலை செஞ்சிருக்கான் அந்த டைரக்டர். அந்த பெண்ணினுடைய இந்த ஹேர் இங்க வந்திருக்கும், ஹேர்ல இந்த இடம், இந்த இடத்துல ஒரு சின்ன டேட்டு மாதிரி இருக்கும். அது காட்ஸில்லாவுடைய டேட்டு. அதோட படுத்து முடிச்சிட்டான். எனக்கு என்னன்னு தெரியல, இது அப்படி படம் முடிஞ்சு உட்காந்துட்டே இருக்கிற பையன் மறுபடியும் உள்ளவர் ஸ்டூலை எடுத்து முன்னால போட்டான். உட்காந்தான். அம்மா படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். வச்சுட்டான். கட்டிடு. ஒரு கேள்வி கேட்குமா? கேடு. அந்த காட்ஸில்லா யாரு? அந்த காட்ஸில்லா யாரு? தெரியலடா. முதல்ல உங்களுக்கு காட்ஸில்லா கதை தெரியுமா? தெரியாதுப்பா. ஹிரோஷிமா நாகசாகி அமெரிக்கா அந்த பேர்ல் துறைமுகம்ல அந்த குண்டு போட்டு அழிச்ச பொழுது உலகமே அவங்க உலகமே அழிஞ்சிச்சு. அப்போ ஒரு பிக்ஷன் எழுதுற எழுத்தாளன் ஒரு பிக்ஷனை எழுதினான். அது என்னன்னா, ஒரு சின்ன பள்ளி இருக்குல்ல, குட்டி லெசன், அந்த லெசன் மேல அந்த ரேடியேஷன் பாயுது. நீங்களாம் இன்ஜினியர்ஸ், அதெல்லாம் சரியா புரிஞ்சுப்பீங்க. அந்த ரேடியேஷன் பாயுது. அந்த ரேடியேஷன் இருக்குல்ல, அது உலகத்தை அழிச்சது. ஆனா அந்த லெப்பர்ட்க்கு, அந்த லெசர்ட்க்கு அது சக்தியை கொடுத்துருச்சு. அது காட்ஸில்லாவா வளர்ந்துருச்சு. அந்த லெசர்ட் தாமா காட்ஸில்லா. சரிப்பா, இந்த படத்துல யாரும் கேட்க யாருப்பா அப்படின்னு கேட்டேன். அம்மா, இந்த படம் ஜப்பான் நாட்டால் உருவாக்கப்பட்டதுமா. இந்த படம் ஆஸ்கருக்கு கொடுக்கப்பட்டதுமா. ஆஸ்கர் கொடுத்தாங்கம்மா அந்த படத்துக்கு. ஏன் கொடுத்தாங்க தெரியுமாமா? இந்த கேள்விக்கான ஆன்சரை அந்த டைரக்டர் சொன்னாமா. அதனால்தான் அந்த ஆஸ்கர் அவங்களுக்கு கிடைச்சது. யாருப்பா அந்த காட்ஸில்லானா? அந்த காட்ஸில்லா வேற யாரும் இல்லைம்மா. காட்ஸில்லாங்கிறது ஜப்பான் நாடு. எப்படிடா சொல்ற? அது அமெரிக்கா நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே சொல்லுதுமா. நீ என்ன ரேடியேஷனால அழிச்சாலும், நான் ஒரு சின்ன பள்ளியால இருந்தாலும், என் உலகமே அதனால் அழிந்தாலும், அந்த ரேடியேஷனாலேயே நான் காட்ஸில்லாவாக வளர்ந்து நிற்பேன். யார் என்னை தொட்டாலும் அவர்களையும் காட்ஸில்லாவாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கையை இப்படி உலகத்துக்கு சொன்னா நான் மாற்றலாம் பாருங்க. நான் பதறி போன அந்த இரவெல்லாம் நான் தூங்கவே இல்லை. நீங்க நினைச்சு பாரு, இந்த ஒலிம்பிக்ல அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ங்க, சைனா செகண்ட், ஜப்பான் தேர்ட். எந்த ஜப்பான்? அழிந்து போன ஜப்பான். இந்தியா 71, 71ஆம் இடம் இந்தியா. ஜப்பான் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. கூட உங்களுக்கு நான் இதை கொடுக்கிற மோட்டிவேஷன் என்ன தெரியுமா? உன்னை அழிப்பதற்கு என்ன சக்தி வந்திருக்கிறதோ அந்த அழிக்கின்ற சக்தியை வைத்துக் கொண்டு அதை அழிப்பதற்கான சக்தியாக மாறும். எந்த வலிமையும் சூழ்ந்திருக்கிறதோ அது என்னை அழித்து விடாது என்று சொல்லி இன்ஃபுளுன்ஸ் ஆகாத, யாரை பார்த்த இன்ஃபுளுன்ஸ் ஆகாத, யாரை பார்த்த இன்ஃபுளுன்ஸ் ஆனேன்னு வச்சுக்கோங்க, தோப்ப. இதுல சில பிள்ளைங்க இருக்குதுங்க, அவங்க யோசிக்கிறாங்க, நமக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியத்தை இந்த அம்மா பப்ளிக்ல சொல்லுது, நாம மட்டும் ஜெயிக்கலாம்னு நினைச்சோமே, இப்ப எல்லாரும் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு, நமக்கு காம்படிஷன் நிறைய வரும் போல இருக்கேன்னு சில முகங்கள் தெரியுது. எனக்கு தெரியும் எவன் ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவன் இதுல. ஆனா ஒண்ணு சொல்றேன் சார், ஜெயக்குமார் சார் கிட்ட சொல்றேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு இந்த பரிசு கொடுப்பீங்க தானே? யாருக்கு கொடுங்க தெரியுமா? நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம், அவன் ஃபர்ஸ்ட் மார்க் தான். அவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு கப்பு. அவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டாங்க சார், அதானே சார் அவன் கப்பு.
எவன் நிறைய அறிய வச்சிருவான், எவன் படிக்கவே மாட்டான், எவன் டிராப் அவுட் ஆயிடுவான் அப்படிங்கிற சைன் பண்ணிட்டு ஹிஸ்டரி படிச்சுட்டு எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு பெரிய அளவில் கேம்பஸ் வாங்கிட்டு போறான் பாருங்க. நான் சொல்லணுமா இன்னைக்கு இருக்கிற சினாரியோ சொல்றேன். இந்த 98 மார்க் வாங்குறவங்களுக்கு இங்க இடம் கிடையாது. 55 வாங்க, கரெக்டா கம்யூனிகேட் பண்றியா, புத்தியோட இருக்கிறியா, சொல்றத புரிஞ்சுக்கிறியா, லேட்டரல் திங்கிங் இருக்கா, அனலிட்டிக்கல் திங்கிங் இருக்கா, கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கா, இது கொடுப்பாங்க ஒரு 100% அட்டெண்டன்ஸ். 100 நாள் வந்து என்ன கற்றுக்க போறோம்? கொடுக்கறது இல்லை சார், கொடுக்குறாங்க. 100 நம்ம காலேஜ் பண்ண ஒரு 5 நாள் ஒரு காது குத்துக்கு போ, ஒரு கல்யாணத்துக்கு போ, ஒரு சாவுக்கு போ, ஒரு திருவிழாவுக்கு போ, ஒரு சினிமா பார்க்க போ, ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கு போ. பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருந்து என்ன பண்ண போற? எங்க படிக்கணுமோ அங்க படிச்சுட்டு எக்ஸாமினேஷன்ல ஃபெயில் ஆகாத, கம்யூனிகேஷனை சரியா பண்ணிடு, ஒரு அறிஞர் கூட வைக்காது. எப்ப 5ஆம் கிளாஸ்லாம் உண்டு அழுத ஃபெயில் ஆகுது. இப்ப அறிஞர் வைக்கும் போது வெக்கம் கூட பட மாட்டேங்கிற, அறிஞர் வைக்கக்கூடாது. ஜெயில கொடுத்த அறிஞர் வைக்காது. +2 வரைக்கும் பாஸ் பண்ணிட்டோம்ல, ரொம்ப கஷ்டப்பட்டாதான் தோக்க முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ஃபெயில் ஆகாத, பாஸ் பண்ணிடு. 98 வாங்க அவசியம் இல்லை. உன் மார்க்கை ஜெயிச்சுட்டே போ, உன்னுடைய ப்ராஜெக்டை ஜெயிச்சுட்டே போ, அடுத்த 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 கட்டத்தில் யாருக்கு காட்டிக்கிட்டே போ. ஏனென்றால் நான் வெளிநாடுகளில் எல்லாம் பயணம் செய்கிறேன். என் குழந்தைகள் கடந்த 10 ஆண்டு காலமாக நான் ஒரு சில பிள்ளைகளை சந்தித்து வருகிறேன். மேடம், இந்த காலேஜ்ல பேச வைக்கீங்கல்ல மேடம், நான் இங்கதான் மேடம் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இங்கதான் மேடம் சிஓவா இருக்கேன், இங்கதான் மேடம் இந்த வேலை பண்றேன். அங்க எத்தனை நாடுகளை சந்திச்சிருக்கேன். பாண்டிச்சேரியில் ஒரு பையன் டாக்டர் தேடிச்சுட்டான். என்னடா இது கைப்பிடிக்கிறாரு மேடம், என் பேர் இளங்கோ, நான் வந்து அங்கே படித்தேன் +2, அங்கே வந்து இப்போ நான் டாக்டர் ஆகிட்டேன் மேடம், ஜிப்பரில் தான் படித்தேன், சந்தோஷம் அடைவீங்களே அதனால சொல்கிறேன் அப்படிங்கிறான். இன்னும் சில ஆண்டுகளில் குழந்தைகளே, உங்களில் யாரையும் நான் டொரேட்டோவிலேயோ, மெல்பர்ன்லேயோ, சிட்னிலேயோ, கலிபோர்னியாவிலோ, நியூயார்க்லேயோ, வாஷிங்டன் டிசிலேயோ சந்தித்து விட மாட்டேனா? மேம், ரைட் த திங் இன்ஜினியரிங் காலேஜ் ஞாபகம் இருக்கா? மோட்டிவேஷனல் சீரீஸ் வந்துருக்கீங்களே, அங்கதான் மேம் படித்தேன். மெக்கானிக்கல் மேம், சிவில் படிச்சிருக்கேன் மேம், கம்ப்யூட்டர் மேம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சேன். இன்னைக்கு இந்த மல்டிநேஷனல் கம்பெனிக்கு சிஓவா இருக்கிறேன் மேம். கம்பெனியில் என்ன வேலைக்காரங்க மேம், ஊரே ஒரு தமிழ் ஆட்கள் இருக்காங்க, நீங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை வந்துடுறீங்களா மேம், எங்க ஃபீஸ் கேட்கறதோ தர வருவீங்களா மேடம், கூப்பிட மாட்டியா? அதனால தான் இருக்கேன். ஏதோ ஒரு பையனுக்கு ஓடி வரும்பொழுது தலைமை செயலகத்தில் கதவுகளுக்கு பார்க்கும் பொழுது நீ கிளீனிங் வச்சுக்கிட்டு சைன் பண்றதுக்கு உட்காந்துட மாட்டியா? நான் பையன் வீட்டோட நல்லதான் நம்ம மிஸ் ஆச்சு சைன் பண்ணிக்க முடியாது. என்னை உயர்ந்த இடங்களில் பார்க்க வேண்டும் என்று வந்தேன் என் குழந்தைகளே. வாழ்க்கை நமக்கு மறுபடியும் சொல்கிறேன் வாய்ப்புகளை தரும். சத்ருக்னன் என்ற ஒரு கேரக்டர் இருக்கு கம்பராமாயணம்ல. அவன் எந்த சத்ருவையும் வெல்லல. அவன் வென்ற சத்ரு எது தெரியுமா? எதை பார்த்தா அவன் பக்கத்துல இருந்து கண்ணையே விளக்க முடியாதோ அதை பார்க்காமல் தன் கடமையை செய்ததனால் அவன் சத்ருக்னன். பரதனுக்கு வேலை செய்தவன். நிமிர்ந்து பார்க்கிற அதி அற்புதமான ராம சௌந்தர்யம், அதை பார்த்தா பரதனுக்கு பின்னால் போக முடியாது என்பதற்காக, தன் இலக்கை வெல்ல முடியாது என்பதற்காக, தன் இலக்கை முடிக்க முடியாது என்பதற்காக ராம சௌந்தரியத்தை கூட நிமிர்ந்து பார்க்காமல் அவனுக்கு பின்னாலேயே இருந்த சத்ருக்னன் போல் இருங்கள் என்று. எதுவாக இருந்தாலும் எந்த தடை வந்தாலும் அந்த தடையை வெல்லுங்கள். சிம்சோனாக இருந்து விடாதீர்கள். போய் இன்னைக்கு சிம்சோன் கதையை படிங்க. பெரிய பராக்கிரமசாலி, முடியுமா? வயிற்றுல அம்மா வயிற்றுல இருக்கும்போது அவனுக்கு கடவுள் சொன்னாராம், மது அருந்தாதே, முடி வெட்டாது, குழந்தை முடிய வெட்டாது. ரெண்டுமே செய்யல அம்மா. ஆனா அவன் பராக்கிரமசாலியாக வளர்ந்ததை இந்த சமூகம் பார்க்க சகிக்காமல் பகைவர்களால் சூழப்பட்ட சிம்சோன் டெலிலால் என்கின்ற ஒரு பெண்ணை வைத்து ஏமாற்றப்பட்டார்.
டெல்லியா வந்து கேட்கிறா, நீ ரொம்ப பலசாலியானே, உன் பலம் எங்க இருக்கு? சொல்லல. அக்கினி கம்பியில கட்டினா நான் செத்துருவேன். அக்கினி கம்பியில நீ கட்டுறாங்க, தெரிய வேண்டாம். அடுத்த நாள் தெரியல, எப்படி கம்பியில கட்டினா செத்துருவேன்னாங்க. சாவுல எப்படி சாவு சொல்லு? சாதாரண கையால கட்டினாலே செத்துரு வேண்டி. நான் உங்களுக்கு சொல்றேன், கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு கேட்டகரி இருக்கா, லவர்னு ஒரு கேட்டகரி இருக்கா, பாய் ஃப்ரெண்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்கா. இந்த 3 கேட்டகரி இல்லாம ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல மட்டும் ஜாக்கிரதையாரு, அதுக்கு பெஸ்டின்னு பேரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த 3 பேர்கிட்ட தான் தப்பிச்சிடலாம். வார்த்தை சூது, வார்த்தை சூது, வேற எதுவும் இல்லை. வார்த்தை சூது நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. டெலிலாங்கிறவ சிம்சோனுக்கு கிடைச்ச பெஸ்டி தான். அந்த சிரிப்புக்கு மிக ஆழமான பொருள் உண்டு. ரொம்ப பாதிப்புக்கு உள்ளான ஒரு சிரிப்பு அது வந்துருச்சு அந்த குழந்தை வாயில இருந்து. அவ சொல்றாங்க, நீ சொல்லலன்னா நான் செத்துருவேன், நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுன்னு அழுத உடனே என் தலைமுடியில தாமா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படியான்னு சொல்லி நீ பைபிளை படிச்சு பாருங்க. கை காலம் பதறது அதை சொல்லும் போது மடியில படுக்க வச்ச கிளி தலைமுடிய போதுறான். தெரியல, நான் பையனை பெற்றவங்க தாய்ங்க தான். ஒரு 20 வயசு இளைஞன், அவ்வளவு பராக்கிரமசாலி, கடவுளின் தாளத்தோடு பிறந்தவன். அந்த சமூகத்தை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு கடவுள் அவனுக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். அதான் நான் எப்படி பயன்படுத்துறான். அவன் தலைமுடி அப்படியே போய் 7ஆ பின்னல் போட்டாளாம். அந்த ஜோர்ல பாவி போய் தூங்கிட்டான். காலை எழுந்துச்சு பார்த்தா தலைமுடி மழிக்கப்பட்டு கோழி குஞ்சை போல் உணர்ந்தான் என்று சொல்கிறது பைபிள். எடுத்துக்கொண்டு போய் அவனை சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் எவ்வளவோ ட்ரை பண்றான், முடியல. போய் கடவுள்கிட்ட வேண்டாம். கையில கட்டினவங்க என்ன தெரியும் பண்றாங்க, கண்ணையும் நோண்டிடுறாங்க. கையில போட்டு பகைவர்கள் கண் இல்லாமல் தலைமுடி இல்லாமல் பராக்கிரமத்தை இழந்து சிறைச்சாலையில் இருந்தானாம் சிம்சோன். கடவுள் மன்னித்தார். மறுபடியும் முடி வளர்ந்தது, ஆற்றல் வளர்ந்தது. கண்கள் வளருமா? முடி வளரும். அம்மா சொல்கிறேன் ஒரு வார்த்தையை வைத்து இரவு போய் டைரியை எழுதி வைத்துக் கொள். நீ செய்த பிழைகளை உன் தாயோ தந்தையோ ஆசிரியர்களோ நண்பர்களோ மன்னிக்கலாம், ஆனால் நீ செய்த பிழைகள் உன்னை மன்னிப்பதில்லை. பிழைகள் எப்படி மன்னிக்கும்? உன்னை தொடரும். கண் இல்லாத அவன் பராக்கிரமனாக மறுபடியும் வெளியில் வருகிறான். அவனை மீண்டும் கட்டுகிறார்கள். அவன் காற்றில் கை வீசுகிறான். அவனால் யாரையும் அழிக்க முடியவில்லை, கண் இல்லாத காரணத்தினால். கடைசி அவன் எப்படி செத்து போனான் தெரியுமா? தான் கட்டப்பட்ட அந்த சிறைச்சாலையின் தூண்களை அப்படியே இழுத்து போட்டு அப்படியே செத்துட்டானான். பைபிள் அவனுக்கு ட்ரிபியூட் கொடுக்குது. நீ போய் சிம்சோன் கதை எப்படி பைபிள் கொடுக்கிற ட்ரிபியூட் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்து அழித்த தீமையானவர்களை விட அவன் இறக்கும் பொழுது அவனோடு சேர்ந்து இறந்து ஒழிந்த தீமையர்கள் அநேகம். சிறைச்சாலையில் இருக்கவங்க செத்துப்போம். நான் உனக்கு சிம்சோனை ஒரு மிகப்பெரிய உதாரணமா காட்டுறேன், லக்ஷ்மணனை ஒரு உதாரணமா காட்டுறேன், சத்ருக்னனை ஒரு உதாரணமா காட்டுறேன், எப்படி காட்சிலாவை உதாரணமா காட்டியிருக்கேன், எப்படி நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகிறது. மிக பழமையான இதோ நேற்று முன்தினம் ஆனந்தவிகடன்ல ஒரு வார்த்தை ஒரு சம்பவம் ஒரு வாசகம் சொல்லிட்டு ஒரு பேட்டி வந்திருக்கு. என்னுடைய பேட்டி முடிஞ்சா படிச்சு கடந்து ஆன்லைன்ல இருக்கு. உன் வாழ்க்கை மாற்றுமா என்பார். உன்னை விட வறுமையான குடும்பத்தில் பிறந்தவள், மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் வெறும் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்தவள், +2 வரைக்கும் யாரோ ஸ்பான்சர் கொடுத்து தான் படிச்சிருக்கிறேன் நான். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஏழ்மையில் வளர்ந்தவள் நான். இன்றைக்கு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மிக புகழ்பெற்ற கல்லூரியில் இணை பேராசிரியராக UGC வாங்கிட்டு இருக்கிறார். 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்த மாதம் 9ஆம் தேதி நான் மறுபடியும் அமெரிக்கா கிளம்புகிறேன். நான் அமெரிக்காவில் 4 தேசங்களில் பேசுகிறேன். நடுவில் கனடா போய்கிறார். இத்தனை நாடுகளுக்கும் பயணம் செய்கிறேன். மாநகராட்சி பள்ளியில் படித்தவன் தான், தமிழ் மீடியத்தில் படிச்சவதான். ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினது இல்லை. இன்னைக்கு இருக்கிற பிளைட் டிக்கெட்டை கூட பாகரம் ஜெயக்குமார் சரம்பம் போடுறாங்க. பணம் வரும், புகழ் செல்வாக்கு வரும்,
நீ எந்த விஷயத்திற்கு நோ சொல்லி எந்த விஷயத்திற்கு எஸ் சொல்லி வாழ்க்கையை எட்டி பிடிக்கிறாயோ அது. இப்பொழுது உனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்காது. உன் மீது முதலில் நம்பிக்கை கொள். செல்ஃப் டாக். இந்த முடி வளர்க்கிறது, இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் ஸ்டைலா பண்ணிக்கிறது, மேக்கப் பண்ணிக்கிறது, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது, முகத்தை இந்த வயசுல எல்லாருமே அழகா இருக்கீங்க. ஒரு 35-40 வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் பட்டிலாம் பார்க்கணும். இப்ப இயல்பா அழகா இருக்கு. அந்த இயல்பான அழகோடு இருங்கள், அந்த குழந்தையோடு இருங்கள், அந்த இளமையின் உக்கிரத்தில் அந்த ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு குற்றம் இழைக்காமல் அறத்தோடு வாழ்ந்து ஒழுக்கமான வாழ்க்கையை கையெழுத்து பொருளாதாரத்தில் உயர்ந்து உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற குழந்தைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் என் பயணத்தின் நோக்கம். என் குழந்தைகள், நான் உண்மையிலே இருக்கின்ற பொழுது என்னை எத்தனையோ பேர் அவமானம் செய்திருக்கிறார். உருவத்தை பார்த்து கை செய்வார்கள், மொழி தெரியவில்லை என்பதற்காக கேள்வி செய்வார்கள். தமிழே ஒழுங்கா பேச தெரியாது, ஏன்னா உருது பேசுறவர்கள், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் தெரியாது, எத்தனை கேள்வி. எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் என்ன பார்த்து அப்படிமா அழகா இருப்பாங்க. அவங்கள நான் அவமானப்படுத்துறது இல்லை, அவங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க. அவங்க என்ன அவமானப்படுத்துறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வெளிப்பட்டாங்க, நான் அவமானப்பட்டேன், அவ்வளவுதான். ஆனா அவங்களை நான் பழி வாங்கினேன். அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு இயற்கை உனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் சிட்டுக்குருவியே, சிட்டுக்குருவி நினைக்கிறாங்க எல்லாரும். சிறகை விரித்து பார், சிட்டுக்குருவி அல்ல, செம்புட்பறவை, ராஜாளி பெரும் பறவை. கூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையை வெளியில் வா, எளியன உன்னை இகழ்ந்தவர் கடுகிட புலியன செயல் செய்ய புறப்படுவதே. நம்மினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி, எழு, பற. நான் பறந்து கொண்டிருக்கிறேன், வானம் காத்திருக்கிறது, வா இணைந்து பறப்போம். நன்றி.